ரசிகருடைய கூட்டம் பெருசாக இருக்குது. இன்றைக்கும் அவர் பேசும்போது சொல்லியிருந்தார், ரசிகர் எல்லாம் வந்து ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு விமர்சனம். நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த விமர்சனத்தை. இன்றைக்கி அதுக்கு ஒரு பதில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா என்ன பதிலாக இருக்கும்? இப்போ திமுக அதிமுக எல்லாருமே வந்து இப்போ கலைஞரை ரசித்து அண்ணாதுரை ஐயாவை ரசித்து வந்தவங்க தான் தொண்டர்கள். அது மாதிரி அதிமுகவில் எம்ஜிஆர் ஐயாவாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், ரெண்டு பேர்த்தையும் ரசித்து அவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்க நம்மளுக்கு ஏதாச்சும் நல்லது செய்வாங்கன்னு வந்த ரசிகர்கள் தான் அதுக்கப்புறம் தொண்டர்களாக மாறினாங்க. அவங்கள ஜெயிக்க வச்சாங்க, முதலமைச்சராக ஆக்குனாங்க. அதே மாதிரி ரசிகர்களாக உள்ளே வந்தோம், இப்போ தொண்டர்களாக ஆயிருக்கோம். கண்டிப்பாக அவரை ஜெயிக்க வச்சு அரியணையில் உட்கார வைப்போம். விஜய் அவர்கள் மேலேயுமே நிறைய விமர்சனங்கள் இருக்குல்ல. இப்போ இன்றைக்கி கூட தாஜ் பிரம்மாண்டமான ஹோட்டலில் தான் பண்ணியிருக்காரு. அவரோட மீட்டிங்ஸ் எல்லாமே 4 ஹோட்டலில் தான் நடக்குது. இல்லை பனையூரில் ரொம்ப லக்ஸுரியாக நடக்குது. ஏன் வந்து மக்களை சந்திக்க மாட்டாரு, ஒரு சின்ன ஹோட்டலில் பண்ணலாமே, அந்த மாதிரிலாம் ஏன் பண்ண மாட்டாருன்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல. அதை எப்படி பார்க்குறீங்க? மக்களை சந்திக்க விட்டால் தானே சந்திப்பார். இப்போ ஒன்றும் இல்லை, பெரம்பூரில் மீட்டிங்னு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே போய் எல்லாமே பர்மிஷன் வாங்கியாச்சு. அவங்க சொன்ன அந்த ரூல்ஸ் படி எல்லாமே பண்ணியாச்சு. பண்ணியுமே அந்த இடத்துல பள்ளம் எப்படி திடீர்னு பள்ளம் உருவாச்சுன்னு தெரில. பள்ளம் உருவாச்சு, இங்கே யாரும் வர முடியாது, 300 பேரும் வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிக்கு வச்சு கேன்சல் பண்ணாங்க. இப்போ திரும்ப நேற்று வந்து தளபதி வந்து தலைமை செயலகம் போய் அந்த இதை திரும்ப பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்காரு. நாளைக்கு பெரம்பூர் திருவாகோளமாக இருக்கும். திருச்சி எந்த அளவுக்கு இதாக இருந்ததோ அது மாதிரி செலிப்ரேஷனாக நாளைக்கு இருக்கும் கண்டிப்பாக.